எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.6ல் 7th சம் சொல்லித்தரேன். Define dy by dx if x equal to sin cube t divided by root cos 2t. y வந்து cos cube t divided by root cos 2t. ஸோ இதில் வந்து நம்ம dy by dx வேணும் அப்படின்னா dy by dxக்கு dy by dt பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t, இது dx by dt பண்ணணும். ஸோ எக்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணலாம். எக்ஸ் வந்து sin cube t டிவைடட் பை ரூட் காஸ் 2tன்னு இருக்குது. ஸோ இது u by v மெத்தடில் பண்ணோம். u by v மெத்தடுக்கு இதுதான் ஃபார்முலா. v u dash மைனஸ் u v dash டிவைடட் பை v ஸ்கொயர். vன்றது வந்து ரூட் காஸ் 2t. அதை இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு tனால dx by dt ஈக்குவல் டு ரூட். இந்த சம் கொஞ்சம் லென்த்தியான சம் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். வீணா ரூட் காஸ் 2t. யூ டேஷ்னா இது சைன் கியூப் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இது பவரில் 3 இருக்கிறனால ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாலாம் நான் எழுதுகிறேன். இந்த பவர் 3 இருந்தாலே இந்த டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அதே மாதிரி சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் டிடி ஆஃப் சைன் டீனா சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டி. அதே மாதிரி காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் இந்த இடத்துல காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ்டி. காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. இந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வி யூ டேஷ்னால் சைன் கியூப் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் என் இந்த ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 மாதிரி எனக்கு பதில் இப்போ இங்கே 3 இருக்கிறனால சைன் பவர் சைன் டி பவர் 3 மைனஸ் 1. அதுக்கப்புறமா சைன் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ்டி மைனஸ் யூன்றது சைன் கியூப் டி அப்படியே வச்சுக்கலாம். ரூட் காஸ் 2டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரூட் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது ஒரு ஃபார்முலா இருக்குது. டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் எங்கே இருந்தாலும் 1 பை 2 ரூட் எக்ஸ் இது போடலாம். இது ஒரு ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். ஸோ 1 பை 2 எக்ஸ் இருக்கிற இடத்துல காஸ் 2டினால காஸ் 2t. இப்போ காஸ் 2டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. இதில் ஒரு மைனஸ் இருக்குது, இதில் மைனஸ்னால ப்ளஸ் சைன் 2t. அப்புறமா 2டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2. ஸோ இதெல்லாம் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். ரூட் காஸ் 2t 3 இது 3 மைனஸ் 1 2னால 3 சைன் ஸ்கொயர் டி காஸ் டி. இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இது நியூமரேட்டரில் இருக்குது சைன் கியூப் டி, இது சைன் 2t இருக்குது. சைன் கியூப் டி 2 சைன் 2t. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் 2 ரூட் காஸ் 2tன்னு இருக்குது. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். சைன் 2t எங்கே இருந்தாலும் சைன் 2 தீட்டாவோட ஃபார்முலா வந்து 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதுக்கு வந்து ஃபார்முலா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், திருப்பியும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதில் வி யூ டேஷ்னால வின்னா இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்குது இதில். ஸோ இதில் வந்து ரூட் காஸ் 2t 3 சைன் ஸ்கொயர் டி காஸ் டி ப்ளஸ் இங்கே ஒரு சைன் 2tயை 2 சைன் டி காஸ் டின்னு எழுதலாம். ஸோ இதில் ஒரு சைன் கியூப் டி இருக்குது, இங்கே சைன் 2னால 2 சைன் பவர் 4t காஸ் டி. இது டிவிஷனில் இருக்குது. இப்போது ரூட் காஸ் 2t. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இது ஒரு டேர்ம். இப்போது இது வந்து என்ன ஆகும், இது கூட மல்டிப்ளை ஆகிடும். இப்போ என்ன வரும், ஹோல் டிவைடட் பை வி ஸ்கொயர் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர். அந்த டேர்ம் இங்கே இருக்குது. இப்போ வி ஸ்கொயர்னால் ரூட் காஸ் 2t ஸ்கொயர். ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இப்போ டிவிஷனில் என்ன இருக்குது, வெறும் காஸ் 2t தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து காஸ் 2tன்னு இருக்கும்.
ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இது ரூட் காஸ் 2t இன்ட்டு ரூட் காஸ் 2t வெறும் காஸ் 2tன்னு இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குது 3 sin square t cos t ப்ளஸ் 2 sin power 4t cos t whole divided by root cos 2t into cos 2t. ஸோ இந்த மாதிரி dx by dt கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் dy by dt கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து sin square t இதில் sin power 4t cos tனா sin square t காமனாக இருக்குது இதுலேயும் அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். sin square t cos t வெளியே எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து cos 2t இங்கே 3 இருக்குது. sin square t cos t வெளியே எடுத்தாச்சு, வெறும் 3 cos 2t தான் இருக்கும். இங்கே ப்ளஸ் sin square t cos t வெளியே எடுத்தாச்சுன்னா 2 sin square t தான் இருக்கும். ஸோ ஹோல் டிவைடட் பை ரூட் cos 2t இன்ட்டு cos 2t. ஸோ இது வந்து dx by dt. இதே மாதிரி ஒய்க்கு பண்ணணும். y ஈக்குவல் டு a cos cube t டிவைடட் பை ரூட் cos 2t. ஸோ இதுலேயும் u by v மெத்தட், இதுக்கு இதான் ஃபார்முலா vu dash மைனஸ் uv dash by v ஸ்கொயர். ஸோ vனா ரூட் காஸ் 2t அப்படியே வச்சுக்கணும். u dash cos cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த x பவர் n ஃபார்முலா n x பவர் n மைனஸ் 1 முன்னாடி 3 cos t பவர் 2 மைனஸ் 1 இன்ட்டு t. அதுக்கப்புறமா cos t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin t மைனஸ் uv dash uன்றது cos cube t அப்படியே வச்சுக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் v dash ரூட் cos 2t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2 ரூட் காஸ் 2t. ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2 ரூட் எக்ஸ், அதனால 2 ரூட் காஸ் 2t. காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், அதனால் அந்த ப்ளஸ் ஆகிடும் இன்ட்டு சைன் 2tன்னு ஆகிடும். 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2. இதில் இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இதில் இங்கே இருக்கிற ஹோல் டிவைடட் பை வி ஸ்கொயர்னால் ரூட் காஸ் 2t ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ ரூட்டும் ஸ்கொயரும் இதில் கேன்சல் ஆகிடும். அடுத்தது இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். root cos 2t 3 2 power minus 1 1 3 cos t, இந்த மைனஸ் சைன் இருக்குல்ல மைனஸ் ஃப்ரெண்டில் போட்டுக்கலாம். sin t இங்கே ப்ளஸ் cos cube t இருக்குது. sin 2tக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் 2 sin t cos t, அதை எழுதிக்கலாம் 2 sin t cos tன்னு. இது 3 மைனஸ் 1 n மைனஸ் 1 ஸோ 3 cos ஸ்கொயர் tன்னு வரும். டிவைடட் பை இதில் 2 sin t cos t, இதில் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து பை இந்த டேர்ம் இருக்குது ரூட் cos 2tன்னு இருக்குது. ஸோ இதில் ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் cos 2tன்னு இருக்கும். இப்போது இங்கே இருக்கிற ரூட் டேர்ம் இங்கே ரூட் டேர்ம் எல்சிஎம் எடுக்கிறப்போ மல்டிப்ளை ஆகிறப்போ ரூட்டு கேன்சல் ஆகிட்டு cos 2tன்னு இருக்குது. மைனஸ் 3 cos ஸ்கொயர் t sin tன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது 2 cos பவர் 4t இருக்குது ப்ளஸ் 2 cos பவர் 4t sin tன்னு இருக்குது. ஹோல் டிவைடட் பை ரூட் cos 2t இன்ட்டு இதுக்கு ரூட் cos 2tன்னு ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே என்ன காமனாக இருக்குது sin tயும் cos ஸ்கொயர் tயும் காமனாக இருக்குது. ஸோ இதுலேயும் இருக்குது sin t cos ஸ்கொயர் t காமனாக இருக்குது. ஸோ sin t cos ஸ்கொயர் t வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து மைனஸ் 3 cos 2t, இங்கே ப்ளஸ் 2 cos ஸ்கொயர் t sin வெறும் cos ஸ்கொயர் t மட்டும்தான் இருக்கும். ஹோல் டிவைடட் பை ரூட் cos 2t cos 2t. ஸோ இது வந்து dy by dt நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு dy by dx தான் வேணும். ஸோ இதையும் இந்த ஆல்ரெடி கண்டுபிடிச்ச dx by dtயும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ dy by dx வேணும்னா dy by dt டிவைடட் பை dx by dt.
ஸோ டிஒய் பை டிடி வந்து இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதலாம். sin t cos ஸ்கொயர் t -3 cos 2t + 2 cos ஸ்கொயர் t divided by root cos 2t into cos 2t. இப்போ dx by dt கண்டுபிடிச்சது எழுதலாம். sin ஸ்கொயர் t cos t 3 cos 2t plus 2 sin square t. ஸோ இதில் கீழே உள்ள டேர்ம் ஃபுல்லாக இதுலேயும் வந்து டிவைடட் பை ரூட் காஸ் 2t இன்ட்டு காஸ் 2tன்னு இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆகிடும், இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். இப்போ நியூமரேட்டரில் ஒரு sin t ஒரு sin t கேன்சல் ஆகிடும், ஒரு cos t கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது, cos t பை sin tன்னு இருக்குது. இப்போது இதில் காஸ் இருக்கிறனால இந்த காஸ் 2tயும் எல்லாமே காஸ் 2tக்கு ஒரு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன்லேயும் இருக்குது, காஸ்லேயும் இருக்குது. அந்த ஃபார்முலா எழுதுகிறேன் நான். இங்கே காஸ் 2tயோட ஃபார்முலா வந்து 2 cos ஸ்கொயர் t மைனஸ் 1. அதே மாதிரி இன்னொரு காஸ் 2tக்கு இங்கே இருக்கிற காஸ் 2tக்கு வந்து சைன் 2t இந்த ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் தான் எழுத போகிறோம். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் t இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாலாம் இப்போ இங்கே எழுதலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒரு காஸ் கேன்சல் ஆகிட்டு காஸ் t பை சைன் tன்னு இருக்குது. காஸ் t பை சைன் t இந்த இடத்துல -3 காஸ் 2tக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 2 cos ஸ்கொயர் t மைனஸ் 1. இங்கே ஒரு ப்ளஸ் 2 cos ஸ்கொயர் t இருக்குது. ஹோல் டிவைடட் பை 3 cos 2tக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 3 இன்ட்டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் t இதில் ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் t. ஸோ இந்த -3 உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். காஸ் t பை சைன் t இது அங்கேயே இருக்கட்டும். இங்கே என்ன இருக்கும், -3 2 சார் 6 -6 காஸ் ஸ்கொயர் t மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இதில் ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் tன்னு இருக்குது. டிவிஷனில் இங்கே 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3 மைனஸ் 3 2 சார் 6 சைன் ஸ்கொயர் t இருக்குது. இங்கே ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் t இருக்குது. ஸோ இது ரெண்டும் லைக் டேர்ம். இங்கே -6 காஸ் ஸ்கொயர் t ப்ளஸ் 2 -4 காஸ் ஸ்கொயர் tன்னு ஆகிடும். இந்த காஸ் t அப்படியே இருக்கட்டும் பை சைன் tன்னு ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். -4 காஸ் ஸ்கொயர் t இது ப்ளஸ் 3. அதே மாதிரி கீழே வந்து 3 அப்படியே இருக்கும். இது ரெண்டும் லைக் டேர்ம். -6 ப்ளஸ் 2 வந்து -4 சைன் ஸ்கொயர் tன்னு இருக்குது. இப்போ காஸ்டியை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த மைனஸை வெளியில் எடுத்துடலாம். காஸ்டியை மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 4 காஸ் கியூப் t மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸை வெளியே எடுத்துட்டா இங்கே மைனஸ் ஆகிடும். -3 காஸ் tன்னு ஆகிடும். கீழே வந்து இந்த சைன் t உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 சைன் t மைனஸ் 4 சைன் கியூப் tன்னு ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தோன்னா இது காஸ் 3 4 காஸ் கியூப் t மைனஸ் 3 காஸ் தீட்டின்றது காஸ் 3 தீட்டாவோட ஃபார்முலா. ஸோ மைனஸ் சைன் வெளியில் இருக்குது. மைனஸ் காஸ் 3t டிவைடட் பை சைன் 3t. ஸோ இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா +1 ஃபார்முலா புக்லேயே இருக்குது. பாருங்கள், அந்த ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். காஸ் 3 தீட்டா 3xக்கு வந்து 4 காஸ் கியூப் x மைனஸ் 3 காஸ் x. இதே மாதிரி இந்த இடத்துல சைன் 3xக்கு என்ன ஃபார்முலானா 3 சைன் x மைனஸ் 4 சைன் கியூப் x. ஸோ அந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே இருக்கிறனால நம்ம இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். காஸ் 3t பை சைன் 3t. காஸ் பை சைன்னா காட். ஸோ மைனஸ் காட் 3t. ஸோ இதுதான் டிஒய் பை டிஎக்ஸோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.